இறுதியா அதனுடைய கட்டமைப்பு உடைக்கப்படும் பொழுது அதுக்கு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். அவர் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளுடைய ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது விடுதலைக்காகவும் ஒரு பரவலுக்காகவும் வரும்போது நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சாங்க. என்ன மாதிரியான சிறைவாசிகளை விடலாம்? இப்போ கூலி கொலை பண்ணவனை விட முடியாது, அரசுக்கு எதிராக செயல்பட்டவங்களையும் விட முடியும், அதே மாதிரி மத ரீதியான வழக்குகள் இருக்கவங்களையும் விட முடியாதுங்கிறது ஒரு கமிட்டியுடைய பரிந்துரை. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு சகோதரர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் என்ன சக்கியம் சொல்லி, அந்த சகோதரனை அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றணும் அப்படின்றதுக்கு அனுமதி தரமாட்டேன்ட்டாங்க. 8 ஆண்டுகள் விடுதலையே இல்லாமல் காத்து கிடந்த சிறைவாசிகளுக்கு முதல் முறையாக விடுதலை. 2800 பேர் விடுதலை. எடப்பாடி பழனிசாமி ஆமாம், கொடுக்கக்கூடாதுன்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு எண்ணமெல்லாம் இல்லை. இப்போ கொடுத்துட்டாங்கல்ல. என்ன மாதிரியான சிறைவாசிகளை விடலாம்? இப்போ கூலி கொலை பண்ணவனை விட முடியாது, அரசுக்கு எதிராக செயல்பட்டவங்களையும் விட முடியும், அதே மாதிரி மத ரீதியான வழக்குகள் இருக்கவங்களையும் விட முடியாதுங்கிறது ஒரு கமிட்டியுடைய பரிந்துரை. அப்போ அதை உடைக்கணும், அதை உடைச்சு மேலே வர நம்ம அந்த போராட்டத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி அது அல்லாஹ்வுடைய உதவி. அதுக்கு எல்லா அமைப்புகளுக்கும் நன்றி சொல்லுவோம். எல்லா அமைப்புகளும் முயற்சி செஞ்சாங்க. இறுதியாக அதனுடைய கட்டமைப்பு உடைக்கப்படும் பொழுது அதுக்கு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்துவோம். இறைவனுக்கு முதல்ல நன்றி, எடப்பாடி நன்றி கண்டிப்பாக சொல்லுவோம். என்னன்னா அவர் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளுடைய ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது விடுதலைக்காகவும் ஒரு பரவலுக்காகவும் வரும்போது நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சாங்க தமிழ்நாடு அரசு. ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அவர் கடைசியாக நம்மளுடைய எல்லா சமூக அமைப்புகள், இன்னும் பிற அரசியல் அமைப்புகள், அப்படி எல்லாருடைய முயற்சிகளும் ஒன்று திரண்டு ஒரு இடத்துல நின்று அந்த கதவு முட்டிக்கிட்டு நிற்கிது இல்லையா, பண்ணுங்கன்னு இறுதி அந்த நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அது வந்து அவர் எடப்பாடி அவர் தான். அவருடைய அந்த பேச்சு தான் அன்னைக்கு அவர் அரசியல் அந்த பேசினப்போ கிடைச்சக்கூடிய அந்த ஆற்றல் அது வந்து அது கவர்மெண்ட்ல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து நீங்க விடலையா, நீங்க விட்டுருக்க வேண்டியதானே அவர் கேட்டாங்க. நான் என்னுடைய அரசாணையில நீங்க இப்ப சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல மத ரீதியான வழக்கில் விடமாட்டேன்னு, அதை நான் அப்ப எடுத்துட்டேன்னு நான் இருக்கும்போது அதை அந்த அரசாணையிலிருந்து எடுத்துட்டேன், நீ இப்போ சேர்த்து இருக்கிற அது அப்படின்னு கேட்டார். இருக்கும்போது எடுக்கப்பட்டது மீட்டும் உடனே சேர்த்தாங்க. அதை உடனே நாங்கள் இஷ்யூவும் பண்ணணும். நம்மளுடைய சமூக அமைப்புகள் போய் அங்கே கேட்டாங்க, எப்படி நீங்கள் இதை வந்து சேர்த்தீங்க? அவங்க எடுத்தாங்கல்ல, மறுபடியும் ஏன் சேர்க்குறீங்க? இப்போ எங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ண போகிறீங்களா? நாங்கள் இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஜீவோ நம்பர் 64 அடிப்படையில் 5 பேர் விடுதலை வாங்கியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டில். என்னென்னா அதுலேருந்து அந்த மத ரீதியான வழக்கு விட முடியாதுங்கிற அந்த இதை எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த அரசியல் அடிப்படையில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் மறுபடியும் புது ஜியோ போடுறீங்க, அதில் வந்து இதை வந்து மறுபடியும் சேர்த்து வெளியிடுறீங்க அப்படின்னு போய் நிறையா விவாதிச்சிருக்காங்க. நம்மளுடைய சமூக அமைப்பு சேர்ந்த தலைவர்கள் வந்து எல்லா அமைப்பு சேர்ந்தவர்கள். நான் எந்த அமைப்பும் குறிப்பிட்டு யாருக்கும் இது முக்கிய கிரெடிட்லாம் கொடுத்தோம், காமன் எல்லாருமே பேசியிருக்காங்க. போன ஆட்சியில் அதை எடுக்க வைக்கிறதுக்கான முழு காரணமாக இருந்தவர் வந்து தமிழ் மன்சாரி தான் கொண்டு போய் ஓப்பன் சட்டசபையில் நடந்துட்டுருக்கு. சட்டசபை நடந்துட்டுருக்கு, இவர்கிட்ட கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் சிஎம்கிட்ட கொடுக்குறாரு. உடனே எங்களுக்கு அந்த ஆர்டர் வந்திருக்கு பாய் அப்படின்னு இல்லைங்க, பேப்பராகவே நான் கையில் வந்துடுறேன் ஓப்பனாக கொடுத்து அதில் பேசும்போது உண்மைதான் அவர் விளக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அந்த விடுதலைக்கான வேலைகளை துவங்குவோம் ஓப்பன் சட்டசபையில் அறிவிச்சார். சரி, 8 ஆண்டுகள் விடுதலையே இல்லாமல் காத்து கிடந்த சிறைவாசிகளுக்கு முதல் முறையாக விடுதலை. 2800 பேர் விடுதலை ஆயிப்போம் எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது என்னவோ நான் அது சிறந்ததை செஞ்சு தரேன். நேரடியாக நான் விடுவேன், நான் பண்ணுவேன் அப்படின்னா நான் அவங்க சொல்ல மாட்டேன். உனக்கு பாதிப்பு இருக்காது, உங்கள் ஆட்கள் விடுதலையாகிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்ற நேராக தான் சொல்கிற பற்றியா. நேரடியாக என்னால் முடியாட்டியும் பாதிப்பு இல்லாமல் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் சொன்னாரே தவிர உங்களுக்கு நேரடியாக நான் விட்டு தருவேன் அப்படின்னு அவர் வாக்கலாங்க. ஆனால் அந்த ஜீவோ வெளியிட்டார் பார்த்தீங்களா, 64 ஜீவோ நம்பர் 64, அதில் அவர் சொன்ன மாதிரி அந்த பாதிப்பை நீக்கினார். மத ரீதியான வழக்குகளை விடுதலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு லைன் வரும், அதை அந்த எடுத்துட்டார். அதில் பேஸ் பண்ணி போட்டு முத நம்ம சோழ 5 பேர் விடுதலையை போனோம் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ அதை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தாங்க இவங்க இதே டிஎம்கே. அப்போ அதை போய் நம்ம பேஸ் பண்ணி நம்மளுடைய மற்ற சமூக அமைப்புகள் எல்லாருமே போய் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சு இது அநியாயமாக இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் சமூக மக்களுக்காக தானே உங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம், உங்கள்கிட்ட வந்து ஆதரவு கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம். மேக்சிமம் சமூக அமைப்புகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே தான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா தேர்தல் வாக்குறுதிகள்னு என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை நம்பி தான் முஸ்லீம்களும் அதையத்தான் போட்டு பேசி அதெல்லாம் கொண்டு போய் காட்டி அந்த இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வாக்குறுதி கொடுத்த பின்னால் எடுக்கப்பட்ட அந்த வரியை மீண்டும் சேர்ப்பதற்கான காரணம் என்ன? செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையா? ஆமாம், செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, அவங்களுக்கு நிர்பந்தம். அவங்களுடைய மேல் அதிகாரிகள், அவங்களுடைய மேல்மட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அவங்க ஏதோ பயத்தின் காரணமாகவோ இருக்கலாம். கொடுக்கக்கூடாதுன்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு எண்ணமெல்லாம் இல்லை. இப்போ கொடுத்துட்டாங்கல்ல,
அவங்க என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் பிற அரசியல் அமைப்புகள் நம்மளுக்கு நெருக்கடி கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நிலை. அப்போது அதே எதிர்க்கட்சியே வந்து இவ்வளோ ப்ரெசிடெண்ட்டாக பேசும்போது இவ்வளோ விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே அதில் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு கேள்வி கேட்க போகிறது யார்? அவங்களே வந்து விடுன்னு சொல்லும் போது ஏன் விடலைன்னு கேட்கும்போது நீ வந்து நான் விட வேண்டாம், நீ சொன்னதை நான் எடுத்தேன், நீ கொண்டு உள்ள வரையா, அப்படி எவ்வளோ பெரிய ஆடு அப்படின்னு சொல்ல நீயே கேட்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? உடனேங்க அந்த சட்டசபையில் நடந்த பிரச்சனைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் இதே தமிழக அரசு நமக்கு எதிராக மனு தாக்கல் செஞ்சாங்க. இவங்களை விடக்கூடாது, இவங்களுக்கு லீவு கொடுக்கக்கூடாது. ஏன் ஒரு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு சகோதரன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் என்ன சக்கியம் சொல்லி, அந்த சகோதரனை அரசு மருத்துவமனையிலேருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றணும் அப்படின்றதுக்கு அனுமதி தரமாட்டேன்ட்டாங்க. ஒரு மருத்துவம் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய நாங்கள் ப்ரைவேட்டாக பார்த்துக்கிறோன்னு சொன்னதுக்கு அனுமதி தர மறுத்த இந்த அரசாங்கம் 2வது நாள் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இவங்க விடுதலைக்கு அப்படின்னு கொடுக்கும்போது இதில் என்ன மாற்றம்? எதனால் வந்துச்சு இந்த மாற்றம்? எதிர்க்கட்சியுடைய அழுத்தம் தான் அப்படிங்கிற. அப்போ எதிர்க்கட்சி அவங்க வந்து மட்டும் அவங்க தான்றாங்க போது அவங்க பிரச்சனை இல்லைங்கும் போது அவங்களுக்கு இலகுவாயிருச்சு. நம்மளோட பின்னாடி இருந்து நம்ம பூரா ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய சமூக அமைப்புகளாகட்டும் இன்னும் பிற அரசியல் அமைப்புகளாகட்டும் எல்லாருமே நெருக்கி பிடிச்சிட்டு இருக்கும் போது அவர் எக்ஸ்ட்ரா ஒரு கை வச்சு ஒரு புஷ் பண்ணது திறந்துருச்சு.